z இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2i எனில் ஆதியை பொறுத்து z ஐ தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றினால் z இன் மதிப்பை கீழ்காணும் தீட்டா மதிப்புகளுக்கு காண்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய போலார் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதாவது துருவ வடிவம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதலாம். z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சென் தீட்டா. இதான் வந்து துருவ வடிவம். இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆர் அப்படிங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த கணக்கில் வந்து என்னது? எக்ஸ் வந்து 2, அதாவது மெய்ப்பகுதி, அதுக்கப்புறம் ஒய் வந்து கற்பனை பகுதி -2. ஸோ இப்போ நம்ம இதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? -2 ஸ்கொயர். ஓகே, ஸோ 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? 4. இங்கே -2 ஸ்கொயரும் 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √8. √8 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 2√2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஆர். அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது என்னது? -2 பை எக்ஸுங்கிறது 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னது? π/4. ஓகே, ஸோ நமக்கு இங்க 2, -2 என்ற புள்ளி வந்து 4ஆம் கால் பகுதியில் அமையும். அதை எழுதிக்கலாம். எனவே தீட்டா இஸ் ஈக்குவல் டு -ஆல்பா. ஸோ நமக்கு இங்க z இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறது என்னது? 2√2. ஓகே, ஸோ காஸ் ஆஃப் நமக்கு காஸ் ஆஃப் -π/4 பிளஸ் ஐ சைன் -π/4. ஓகே, ஸோ இதுதான். இதை நம்ம வந்து ஆயிலர் யூஸ் பண்ணி எழுதலாம், ஆயிலர் ஃபார்ம்ல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2√2 e பவர் -i π/4. இதுதான் வந்து ஆயிலர் ஃபார்ம். ஓகே, இந்த கொடுத்துருக்கிற இசட்டுக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். அதாவது இசட்டை தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றினால் இசட்டின் புதிய மதிப்பானது இசட் டைம்ஸ் இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்க கொடுத்துருக்க கணக்குக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க இசட் அப்படிங்கிறது 2√2 e பவர் -i π/4. ஸோ பெருக்கல் இ பவர் ஐ தீட்டா. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. மொதல் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு புதிய இசட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 2√2 e பவர் -i π/4 பெருக்கல் e பவர் i π/3. ஓகே, ஸோ நமக்கு இங்க 2√2 அடுக்கு விதி யூஸ் பண்ணோம்னா e பவர் i, இங்க வந்து என்னது? π/3 -π/4. ஓகே, ஸோ 2√2 e பவர் i. இங்க எல்சிஎம் வந்து என்னது? 12. ஸோ இங்க 4π -3π. ஸோ π/12. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இதுதான் வந்து மொதல் கணக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதே போல நாம இந்த 2 கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவதுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π/3. ஸோ அப்ப நம்மளுடைய புதிய இசட் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா, இசட் இஸ் ஈக்குவல் டு 2√2 e பவர் -i π/4 பெருக்கல் e பவர் 2π/3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2√2 e பவர் i. சரி, இங்க ஒரு i இருக்குது. ஓகே, காமனா வெளியே எடுக்கும்போது இங்க என்ன கிடைக்கும்? 2π/3 -π/4. ஓகே, ஸோ இப்போ வந்து 2√2 e பவர், இங்க எல்சிஎம் என்னது? இங்கேயும் 12, இங்க 2×8 8 - 3. ஸோ 5π/12. அதுதான் இந்த இரண்டாவது கணக்கான ஆன்சர். ஸோ e பவர் i 5π/12. ஓகே,
ஸோ மூணாவதுக்கும் என்னது இதே மெத்தட்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள், ஆன்சர் மட்டும் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவது கணக்கில் நம்ம கிடச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே 2√2 e பவர் i 5 5/4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதனுடைய நம்ம துருவ வடிவம் கண்டுபிடிச்சி இங்கே எழுதிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, Z தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றினால் Z புதிய மதிப்பு வந்து Z e பவர் i தீட்டா. ஓகே, ஸோ இங்கே தீட்டாவுக்கு 3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. Z நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இசட்டையும் தீட்டாவையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு.